திடீர்னு ஒரு மாநாடை மட்டும் நடத்தி அது முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போகிறாங்களாம். நானும் பார்க்குறேன், நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தரோட ஃபோட்டோ தான் பெருசாக இருக்காங்க. வரவங்க புதுசாக இன்றைக்கி வருவாங்க போயிடுவாங்க. 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கு நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடமையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. அதுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலேருந்து சொல்கிறேன். தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடை மட்டும் நடத்தி அது முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போகிறாங்களாம். நான் ஒன்றே ஒன்று தான், நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார். அது எங்களுக்கான பெருமை. எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால், நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் தான் 3000வது குடமுழுக்கான நிகழ்ச்சியை அவர் வந்தார். வரும்பொழுது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தார். அண்ணா, இது 3000வது குடமுழுக்கு, எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழினமே இதை கொண்டாட போகின்றது. ஆனால் அதற்கு நான் வரும்பொழுது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசெய்து என்னுடைய புகைப்படமும் அதில் இருக்கக்கூடாது. இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார். நானும் பார்க்குறேன், நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தரோட ஃபோட்டோ தான் பெருசாக இருக்காங்க. ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அண்ணன் நாஞ்சில் சம்பத் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை நாங்கள் என்னைக்குமே நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை. ஆனால் இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது முத்தமிழர் கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று நாங்கள் கூறுகிறோம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதை இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடமுழுக்கு போது அவ்வளோ ஒரு கும்பல், அந்த கும்பல் உள்ள நுழையிறதே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அண்ணன் கூட நாங்கள் போகும்பொழுது அந்த கும்பலே அவர் என்ன தெரியுமா பண்றாரு, அங்க ஒரு தம்பதியை தங்களுடைய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நின்று இருக்கு, படிக்கிற வயசு பிள்ளைங்க. கண்டிப்பாக ஒரு குழந்தை பள்ளியில படிக்கும், ஒரு குழந்தை கல்லூரியில் படிக்கும், நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒதுங்கி வர்றாங்க, அமைச்சர் வராங்க, ஒதுங்குன்னு சொல்லும்போது இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அந்த 2 பிள்ளைங்க மட்டும் கையோடு பிடிச்சி கூட கூட்டிட்டு போறாரு உள்ளுக்குள்ளார. வாங்கப்பான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒட்டுமொத்த ஜனங்களும் பார்க்குது, அவங்க பெற்றவங்களும் பார்க்குறாங்க. உள்ளே வந்து அங்கே ஒவ்வொரு இடமாக அந்த குடமுழுக்குனது ஒவ்வொரு இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல மரியாதை செய்யுங்க, அதுக்கப்புறம் எங்களை அமைச்சராக இருக்க எங்களுக்கு மரியாதை செய்யுங்க நின்று பார்க்குறாரு. நாங்களும் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் கூட அண்ணனுக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, இல்லை அண்ணன் கூட வந்தவங்களா என்று நான் விட்டு நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் ஒட்டுமொத்தவங்க முடிஞ்சது வந்ததுக்கு அண்ணனுக்கு அது யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு இளைய சமுதாயம் அங்கே நிற்கிறாங்க, இந்த கோயில் உள்ளே போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களால் உள்ளே நுழைய முடியும் போது தான் புள்ள மாதிரி அந்த பிள்ளைங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஆக இது எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் வருகின்ற அந்த பண்பாக இதை நான் பார்க்கிறேன். வெளியில் வந்தோன்னே அந்த பிள்ளைங்க அந்த குடும்பம் எந்த கட்சியை சார்ந்தவங்க எனக்கு தெரியாது, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது, யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நாகப்பட்டினத்தை நினைச்சுன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு அந்த ஓட்டை அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக போடுவாங்கன்ற அளவிற்கு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை கொண்டிருக்கிறாங்க. வெளியில் வந்து அந்த பிள்ளைங்களாம் அண்ணங்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்க, திருப்பி நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல, திருப்பி எங்களை அந்த முகம் ஞாபகத்துக்கு வருமானு கூட தெரியவில்லை. ஆனால் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அங்கே ஒரு சேவகர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரிலிருந்து தான் வருகிறது. 75 ஆண்டு கால இயக்கத்துக்கு சொந்தக்காரர் நம்மளாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வரவங்க புதுசாக இன்றைக்கி வருவாங்க போயிடுவாங்க. 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அதோடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கணும். முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த தெம்பு உங்களுக்கு வந்துருச்சாலே போதும். எங்களுக்கு ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது யார் தெரியுமா, திமுக காரன்னு சொல்ல, நம்மளை மாதிரி வெற்றி பெற்றவும் கிடையாது, நம்மளை மாதிரி தோல்வி அடைஞ்சவும் கிடையாது. நமக்கு அனுபவம் ஜாஸ்தி. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எதை எப்போ செய்யணும் என்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நாம் என்பதை எடுத்து சொல்லுங்க. நீங்கள் ஆக இன்னைக்கு வரவங்களாம் அடிச்சுட்டு போயிடாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும், அது ஒன்று தான் எங்களுடைய ஆசை. அந்த பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய பணியை செய்திட வேண்டும், அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அது கல்வியாக இருந்தாலும் சரி, அறநிலையமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நம்பர் 1 மாநிலமாக எது இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்கிட்ட பேரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் நாம் பகுத்தறிந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பகுத்தறிந்து பார்ப்பதற்காக முத்தமிழ் கலைஞர் தான் ரொம்ப அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார். 2 பேர் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் தான். பக்கத்து வீட்லேயும் ஒருத்தக்காரன் இங்கே வந்து கேட்குறான் இன்னொரு வீட்டுக்காரன்ட்ட, வீட்டில் விருந்தாளிகள்லாம் வராங்க, நான் உங்களுக்கு தேநீர் கொடுக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற பீங்காஞ்சாடி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அந்த பீங்காஞ்சாடி எடுத்துகிட்டு போகிறாரு. சரி, இவரும் கொடுத்துட்டார். கொடுத்த 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ஆகுது, பீங்காஞ்சாடி கொடுத்த ஜாடி வரவே இல்லை. சரி, என்னதான்ப்பா பண்ணுறான்னு அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பீங்காஞ்சாடியோட சேர்த்து 2 குட்டி பீங்காஞ்சாடியும் சேர்த்து கொடுக்குறாரு. என்னையா நான் ஒன்று தானே கொடுத்தேன், என்னையா குட்டி குட்டியாக இன்னும் நீ 2 தர? இல்லை, அது பிரசவிச்சிருச்சு,
அது குழந்தை குட்டி போட்டிருக்கு, அதனால தான் எனக்கு டிலே ஆகிடுச்சு இந்த ஒரு நாள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இவன் கொடுத்தவனுக்கு லாபம் தானே, சரி இப்போ நம்ம ஒன்று கொடுத்து நம்ம 2 கடைக்கு தரமான அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அடுத்த முறை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, எனக்கு ஒரு பீங்காஞ்சாடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தவனுக்கு ஒரு ஆசை, சரி பீங்காஞ்சாடி கொடுத்தா 2 கொடுக்கலாம், நம்ம வெள்ளி ஜாடி கொடுக்கலாம்னுட்டு வெள்ளி ஜாடியை கொடுத்துட்டான். சரி வெள்ளி ஜாடியை வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் உட்காந்து அவன் வாங்கிட்டு போனவன் ஒரு 2 மாதமாக வரல. என்னடா 2 மாதமாக வரல, 3 மாதமாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தெரு வீதியில் நடந்துட்டு வரும்போது கேட்குறான். அப்போ அந்த வெள்ளி ஜாடி கொடுத்தனா நீ எப்பப்பா நீ தருவ, இல்லை அது பிரசவமாக இருக்குது நான் தரேன் இரு அப்படிங்கிறான் அவன். சரி ஒரு 2 நாள் ஒரு வாரம் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு திருப்பி கேட்குறான். அப்போ அந்த வெள்ளி ஜாடி என்ன பண்ணும், பிரசவம் முடியல, இல்லை அது பிரசவத்தில் செத்து போச்சு அப்படிங்கிறான் அவன். அப்போ இவன் சொல்கிறான், என்னையா கதை விடுறியா, அது எப்படியா வெள்ளி ஜாடி எப்படியா பிரசவம், வெள்ளி ஜாடி எப்படியா குட்டி போகணும் அப்படிங்கும்போது மனிதனுக்கு எப்போ இழப்பு தனக்கு வருதோ அப்போ தான் பகுத்தறிஞ்சே அவன் பார்க்குறான் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஆரம்பத்திலேருந்தே பகுத்தறிந்து பாருங்கள் என்று நாம் சொல்கிறோம். நாம் ஆக இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடமையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க அதெல்லாம். ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 2026 தேர்தல் என்று வரும்பொழுது நம்மளை எதிர்த்து யார் இருந்தாலும் சரி சும்மா சிங்கம் மாதிரி நிற்கிறார் நம்மளால். அவர் சிங்கம் மாதிரி நிற்கிறார், அதற்கு காரணம் பின்னாடி நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாம் தான் சொன்ன தலைவரை நீங்கள் போங்க தலைவர் டெல்லிக்கு, நாங்கள் வரோம், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருந்திட வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் பின்பு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பின்பு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கரத்தை நாம் ஒழுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 4 வருஷமும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற மகளிர் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இந்த ஆட்சியே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஆம்பளைங்க மெயின் ரோட்டில் ஓட்டு கேட்டுகிட்டே போய்டும், அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சொல்லிகிட்டே போய்டுவோம். ஆனால் அடுப்பங்கரைக்கு வரைக்கும் சென்று மக்களிடம் வாக்கு சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு தகுதி யாருக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு தான் இருக்கின்றது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த விடியல் பயணத்தை நானும் பார்த்துட்டேன். போகும்போது எங்களுடைய கருப்பு சிவப்பு கொடி போனாலும் சரி, மூவண்ண கொடி போனாலும் அந்த பெண்கள்லாம் சந்தோஷமாக கையை காட்டுது. ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறோம், ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறோன்னு அவங்க கையை காட்டும்போது பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்களாம் உருன்னு முறைச்சிக்கிட்டே போகிறாங்க எங்களை பார்த்து. ஏன்னா அவங்களாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வயதுக்கு முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு டோக்கன் கொடுக்குறாரு. இனி நீங்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று அது அனைவருக்கும் ஒரு டோக்கன் கொடுக்குற சிஸ்டத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நாங்கள் பத்திரிகையில் பார்த்தோம். நாங்கள் ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி, சமத்துவமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லி நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய இந்த 102வது பிறந்தநாள் விழாவில் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம். 2026 தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.